அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுகவில் இருந்து விலகுவதாக எம்.ஆர். விஜயபாஸ்கர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். திமுகவுடன் இணைந்து ஆட்சி அமைக்க இபிஎஸ் முயற்சி செய்வதாக கூறி அதிமுகவில் இருந்து விலகுவதாக எம்.ஆர். விஜயபாஸ்கர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுகவில் இருந்து விலகுவதாக எம்.ஆர். விஜயபாஸ்கர் தெரிவித்திருக்கிறார். கரூர் எம்எல்ஏ பதவியிலிருந்து விலகிய எம்.ஆர். விஜயபாஸ்கர் அதிமுகவில் இருந்து விலகினார். விவரங்களுடன் செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பிரகாஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். நேற்றைய தினம் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தற்போது அதிமுகவில் இருந்து விலகுவதாக அறிக்கை விடுத்திருக்கிறார். சமூக வலைதளமான எக்ஸ் வலைதளத்துல இந்த அறிக்கையை பகிர்ந்திருக்கிறார் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர். அவர் பகிர்ந்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையில பதவிக்காகவோ சுயநலத்திற்காகவோ அதிமுகவுக்கு வந்தவன் அல்ல, ரத்தமும் சதையுமாய் இந்த இயக்கத்தை என் மூச்சாக கருதி வாழ்ந்தவன் என்று அந்த அறிக்கையில தெரிவித்திருக்கிறார். எத்தனையோ பிரச்சனைகளையும் தாண்டி ஒற்றை தலைமையாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பின்னால் உறுதியாக நின்றவன் இந்த விஜயபாஸ்கர் என்று தெரிவித்திருக்கிறார். கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில எத்தனையோ அடக்குமுறைகளை தான் எதிர்கொண்டதாகவும் அதன் விளைவாக தன் மீது 43 பொய் வழக்குகள் சுமத்தப்பட்டதை தன்னுடைய அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்கிறார். கீழ்மட்ட அரசியலின் உச்சகட்டமாக விளங்கிய செந்தில் பாலாஜியை எதிர்த்து பல்வேறு சட்ட போராட்டம் நடத்தி எத்தனையோ துரோகங்களை தாங்கி நெஞ்சுயர்த்தி கரூரில் மீண்டும் அதிமுக கொடியை ஏற்றியவன் நானும் என்னுடன் துணை நின்ற அதிமுக தொண்டர்களும் என்பது நாடறியும். ஆனால் இத்தனை தியாகங்களுக்கும் நான் சுமந்த வேதனைகளுக்கும் எனக்கு பரிசாக கிடைத்திருப்பது நெஞ்சில் பாய்ந்த துரோக ஈட்டி மட்டுமே என தன்னுடைய அறிக்கையில் திரு விஜயபாஸ்கர் தெரிவித்திருக்கிறார். இத்தனை ஆண்டுகள் நாம் யாரை எதிர்த்து யாருடைய மக்கள் விரோத ஆட்சியை வீழ்த்தி இத்தனை வழக்குகளையும் ரணங்களையும் நம் உடம்பில் ஏற்றினோமோ, இன்று அதே தீய சக்திகளுடன் கைகோர்த்து அவர்கள் தயவோடு ஆட்சி கட்டிலில் அமர தலைமை முற்பட்டதை கண்டு என் மனம் ரத்த கண்ணீர் வடித்தது என்று தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவும் ஈன்றெடுத்த அரசியல் வாரிசுகள் நமக்கு இப்படி ஒரு எண்ணம் வரலாமா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். தீய சக்தி என்று அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட திமுகவுடன் இந்த அண்ணா திமுக எப்படி கைகோர்க்க முடியும் என்று எம்.ஆர். விஜயபாஸ்கர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை நோக்கி சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். நீங்கள் முன்மொழிந்த அந்த சமரச முடிவுக்கு தான் எங்களை போன்ற நிர்வாகிகளும் தொண்டர்களும் எதிராக நின்றோமே தவிர உங்களின் தலைமைக்கு ஒருபோதும் நாங்கள் எதிராக நின்றதில்லை. உங்களை தான் இந்த இயக்கத்தின் நிரந்தர பொதுச் செயலாளராக நாங்கள் எல்லாம் உயிரை கொடுத்து முன்னிறுக்கிறோம். ஆனால் எங்களின் அத்தனை எதிர்ப்புகளையும் தொண்டர்களின் தார்மீக உணர்வுகளையும் துச்சமாக மதித்து நீங்கள் எடுத்த அந்த தன்னிச்சையான முடிவுதான் இன்று ஒட்டுமொத்த அதிமுகவும் அழிவிலும் வேதனையிலும் நிறுத்தியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி ஆகிய அவரின் இந்த சந்தர்ப்பவாத நிலைப்பாட்டிற்கு பலியான எத்தனையோ ரணங்களை சுமந்த இந்த விஜயபாஸ்கரும் என்னுடன் பயணித்த கட்சியினுடைய தொண்டர்களும் தயாராக இல்லை என்று தெரிவித்திருக்கக்கூடிய அவர், என் உடன்பிறவா கட்சி தொண்டர்களே, இந்த இயக்கத்திற்காக என் உழைப்பையும் என் வாழ்நாளின் பெரும் பகுதியும் கொடுத்து விட்டேன். இன்று இந்த இயக்கத்திலிருந்து நீலா கண்ணீருடன் மிகுந்த வேதனையுடனும் விடைபெறுகிறேன் என்று தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் திரு விஜயபாஸ்கர்.